Hello friends, welcome back to Happy Homemakers Kitchen. இன்னைக்கு ஒரு simple and super breakfast, summer special breakfast. வெந்தய தோசை and பூண்டு மிளகாய் எப்படி செய்யறதுன்னு பாப்போமா வாங்க. இந்த சம்மரோட சூட வந்து தணிக்கிறதுக்கு இந்த உணவு வந்து ரொம்ப உதவியா இருக்கும். மிகுந்த நார்ச்சத்தும் அயன் புரோட்டீன் கண்டென்ட்டும் உள்ளது வெந்தயம். சோ அதை வச்சு ஒரு சிம்பிள் தோசை, அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பூண்டு மிளகாய் சுவையான பூண்டு மிளகாய் வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பாப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்றதுக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதுக்கும் மறக்காதீங்க. என்னோட மற்ற ரெண்டு சேனல் blog எல்லாம் கூட செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த வெந்தய தோசைக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பாப்போமா. ஒரு கப் அளவுக்கு இட்லி புழுங்கரிசி, அதுக்கு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இட்லி புழுங்கரிசி வெந்தயம் ரெண்டுத்தையும் 4 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இட்லி புழுங்கரிசியை நல்லா ஊறினதுக்கு அப்புறமா களைஞ்சு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெந்தயத்தை வந்து நல்லா களைஞ்சிட்டு சுத்தம் பண்ணி அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க. ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு உப்பு போட்டு அரைச்சி நல்லா நைஸாக விழுத அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட வெந்தய தோசை மாவு தயார். வெந்தய தோசை மாவு வந்து தோசை மாவு பதத்தில் எடுத்தோம்னா போகிறோம். இந்த தோசைக்கு உளுந்தே தேவை கிடையாது. இப்போ நம்மளோட மாவு புளிச்சு ரெடியாக இருக்க நம்ம இந்த தோசைகளை வார்க்கலாம். உளுந்தோட தேவையே இல்லாமல் நல்லா பொங்கி நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த மாவு. தோசைக்கல்லாம் நல்லா காய வச்சு நல்ல சூடு வந்த உடனே கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விடுங்க. இது பாரம்பரியமாக நல்லெண்ணெயில் தான் செய்வாங்க. ஏன்னா உடம்பு சூடுக்கு குறைக்கணுங்கிறதுக்காக நல்லெண்ணெயில் செய்வாங்க. இந்த மாதிரி ஊற்றிட்டு மாவு எடுத்து சுற்றியும் இப்படி விட வேண்டியதுதான். சுற்றியும் இன்னும் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுங்க. நம்ம நார்மல் தோசை மாதிரி இது ரொம்ப மெல்லிஸாக தேய்க்க முடியாது, கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஏன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால. இப்போ ரெண்டு பக்கமும் பொன்னிறமாக வேக விட்டு எடுக்கலாம். உரங்கள்லாம் நல்ல பொன்னிறமாக ஆன உடனே இந்த மாதிரி மேலே எழும்பி வரும் லேஸாக. அந்த மாதிரி இருக்கிறப்ப இதை எடுத்து திருப்பி போட்டுக்கோங்க. நார்மல் தோசையை விட இது வேகிறதுக்கு கொஞ்சம் நேராகும். இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருக்கு நம்மளோட தோசை, எடுத்துடலாம். இப்போ நம்மளோட வெந்தய தோசை தயார். இது வந்து பாரம்பரியமாக பூண்டு மிளகாய் சாப்பிடுவாங்க. வெந்தய தோசை குளிர்ச்சி, உடலை குளிர்விக்கும். அதை ஈடுகட்டுறதுக்காக பூண்டு வந்து உடம்பை சூடு பண்ணுறது. ஸோ பூண்டும் காஞ்சி மிளகாயும் சேர்த்து சட்னி பொடி இதை ட்ரை சட்னியாகவும் அரைப்பாங்க. நம்ம நார்மல் சட்னி மாதிரி தண்ணி சேர்த்தும் அரைப்பாங்க. கூட ஒரு சின்ன பீஸ் வெண்ணெயும் சேர்த்துப்பாங்க. ஸோ இது எல்லாம் சேர்ந்து உடம்பை வந்து கூல் பண்ணுறதுக்கு, இந்த சம்மரில் கூல் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டு அரைச்சோம்னா அரைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கடாயில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சு இந்த நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். கலருக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நிறுத்தின உடனே இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டெசிகேட்டட் கோகோனட் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ நல்லா சூடு ஆறிடுச்சு. நம்ம ஆல்ரெடி அரைச்சோம் பார்த்தீங்களா, அதே மிக்சி ஜார்லேயே திரும்ப இதை எடுத்து போட்டு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். இப்போ இதோட ஒரு லெமனோட ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிழிய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வறுக்கிறப்பவே இதில் ஒரு சொலை புளி வச்சு வறுத்து இதோட அரைச்சிக்கலாம். எல்லா சுவையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட ஈஸி பூண்டு மிளகாய் தயார். இணைந்திருங்கள் ஹாப்பி ஹோம்மேக்கருடன். என்னாலும் நன்றி, வணக்கம்.